ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜ் கால் பண்ணிவிட்டு என்னடா ஒன்னுங்கிட்ட பேசுனேன்றாங்க. மாமா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க மாமான்றாங்க. என்ன விஷயம் சொல்லுடா அப்படின்னு மதியோடைய வேலை போகிறதுக்கு காரணம் நீங்களான்றாங்க. டே அது வந்துன்றாங்க. சொல்லுங்க மாமான்றாங்க. ஆமாடான்றாங்க. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? இது விஷயமா பேச போய் தான் மதி உங்ககிட்ட கேட்டிருக்கா. அது அக்கா சொல்லியிருக்கா. இதில் ஒன்றும் தப்பு இல்லையேன்றாங்க. அதுக்காக நீங்கள் அக்கா அடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, பண்ணதெல்லாம் நீங்க தான் தப்புன்றாங்க. தேவையில்லாம பிரச்சனையை பண்ணிட்டு இப்ப என்னடனா தேவையில்லாம அக்காவை அடிச்சிருக்கீங்கன்றாங்க. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க பண்றதும் நடந்துக்கிறதும் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கான்றாங்க. ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க மாமான்றாங்க. டி சுரேஷ், என்னடா பேசிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. பின்ன வேற என்ன மாமா பேச சொல்றீங்கவாங்க. மாமா உங்களுக்காக நான் அண்ணன்கிட்டயும் அக்கா கிட்ட எல்லாம் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமாட்டாங்க. மதிக்கு அந்த வேலை தான் முக்கியமேன்றாங்க. அவ திமிரா பேசுறதா செய்யறதா, அதுக்காக அவளுக்கு பிடிச்ச வேலையை கெடுக்கணும்னு சொல்லலையேன்றாங்க. டேய் அவளோட திமிர அடக்கணும் தான் அப்படி பண்ணன்றாங்க. திரும்ப திரும்ப நீங்க அப்படி சொல்றீங்க பாருங்கன்றாங்க. மாமா தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க மாமான்றாங்க. ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் ஒழுங்கா நடந்துக்கோங்க மாமா, அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்றாங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா அக்கா எப்படி மாமா அந்த வீட்டுல இருப்பான்றாங்க. இவ்வளவு நாளா நீங்க இந்த மாதிரி தான் அக்காவை டார்ச்சர் பண்ணிருக்கீங்களான்றாங்க. இவ்வளவு எல்லாம் அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க. நீங்க என்கிட்ட நேர்ல பேசும்போது நான் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பேசலாம்னு ஒரு முடிவுல இருந்தேன். இதுக்கப்புறமும் நான் பேசினா அக்கா அங்க சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? திரும்ப நீங்க அதே தப்பு பண்ண மாட்டீங்கன்ட்டு. என்ன நிச்சயம் மாமா, நான் உங்களை என்னவோ நினைச்சேன். சரி மாமா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. தங்கராஜ் ஷாக் ஆகுறாங்க. சுரேஷா இந்த அளவுக்கு பேசுறது அப்படின்ட்டு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அவங்களால நம்பவே முடியல. சுரேஷ் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சேன், அவன் இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு பேசுறானே அப்படின்ற மாதிரி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.